வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி 37th டே ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஏதோ பற்றிக்கிடுச்சு போல். இவங்க ஸ்கூல் டாஸ்க் பண்ண சொன்னால் குழந்தைங்களவே காணோம். குழந்தைங்க தான் அதிகமாக சுட்டித்தனம் பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு திரியுங்க அப்படின்னு பார்த்தா, சண்டை போட்டுக்கிட்டு திரிவாங்கன்னு பார்த்தா இவங்க ஸ்டாஃபுக்குள்ளேயே தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோ ஒன்லேயும் அப்படி தான் இருக்குது, இப்போவும் அப்படி தான் இருக்குது. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். அருணுக்கும் மஞ்சரிக்கும் பற்றிக்கிறது. மஞ்சரி கேட்குறாங்க, ஹோட்டல் அதாவது கோடை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு பிக் பாஸ் ரூல்ஸ் இருக்குன்னா, இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டாஸ்கில் சமைச்சு கொடுக்குறதும் பிக் பாஸோட டாஸ்க் தான். அதனால் நாங்கள் வருவோம், கோட்டை தாண்டி வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹோட்டல் டாஸ்க்லேயும் அந்த கோடெலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் பிக் பாஸ். ஸோ இப்போ என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ அந்த கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு. போயிட்டு இருக்கும்போது அருண்கிட்ட வந்து மஞ்சரி சொல்கிறாங்க, இந்த பாசியாக பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்னம்மா பாசியாக பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு அருண் வந்து கேட்குறாரு. அருண் இதுக்கு முன்னாடி எல்லாம் முத்துக்குமரன்கிட்ட தான் ஐடியா கேட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ தனியாக அவர் செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா முத்துக்குமரன் இப்போ சுட்டி குழந்தையாக சுட்டி திரிகிறாரு போலாங்கிட்டு. ஸோ என்ன அருணோட ஸ்ட்ரிங்ஸை உருவாங்களா என்னென்னு பார்ப்போம். ஸோ அவர் வைஸ் பிரின்சிபலாக இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க அந்த மஞ்சரிட்ட. ஸோ இவங்க வந்து உடனே ஜாக்லின் வந்து இதை வேறு மாதிரி இவன் தான் அருண் தான் கேட்குறாரு. அருண் தான் சொல்கிறாரு ஜாக்லின்ட்ட, வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. உடனே ஜாக்லின், வேறு மாதிரி நாங்கள் என்னடா ப்ரொஜெக்ட் பண்ணுறோன்னு நீ சொல்லிக்கிட்டே இருக்க, நாங்கள் வேறு மாதிரி என்ன பண்ண போகிறோம், வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரவா வேணும் ஜாக்லினுக்கு, சும்மா சாதாரணமாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் எதையுமே காது கொடுத்தே கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு. உடனே அருண், நான் என்னம்மா காது கொடுத்து கேட்காம மூக்கையாம்மா கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. டேய் இதெல்லாம் ஒரு காமெடியாடா அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அருண் கேப்டன்சி இப்போ வந்து கரெக்டாக பண்ணுவாரா, கரெக்டாக முடிவு எடுப்பாரா, இந்த ஸ்கூல் டாஸ்க்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்களா, இல்லை மொக்கையாக முடிச்சிடுவாங்களா அஸ் யூஷுவலாக இந்த சீசனில் எல்லோரும் பண்ணுறது மாதிரி அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நடந்த சீசனில் அப்போலாம் ஸ்கூல் டாஸ்க் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த குழந்தைங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு சுட்டித்தனமாக திரிவாங்க. அதை ஸ்டாஃப்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா இதில் மோரல் டீச்சரே எல்லாருக்கும் லவ் லெட்டர் கொடுக்க வைக்கிறாங்க இந்த சீசனில். அப்புறம் பிரின்ஸிபல் மேடம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில. அடுத்து நம்ம தமிழ் டீச்சருக்கும் இப்போ பிரின்ஸிபலுக்கு தான் சண்டை வந்துட்டு இருக்குது. வைஸ் பிரின்ஸிபலுக்கு தான் அந்த சண்டை. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ ப்ரோமோ 3 இதோட முடியுது. அதாவது மஞ்சரிக்கும் அருண் பிரசாத்துக்கும் நடுவில் உள்ள பிரச்சனை தான் ப்ரோமோ 3. அடுத்து இன்றைக்கி எபிசோடு எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுவோம். தேங்க்யூ ஸோ மச்.